ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி அடுத்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? என்ன டாபிக்னா அப்ராக்சிமேஷன். தம்ப்நெயில் ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து அப்ராக்சிமேஷன். ஓகே, நான் இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸை சொன்னேன். சரியா? ஆக்சுவலாக என்ன நடக்க போகுதுன்னா, சிம்பிளான டாபிக் இது, ரொம்ப ஈஸியான டாபிக். ஒரே ஒரு அல்காரிதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல் எக்ஸசைஸை போட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த மாதிரி கொஷின் வந்தாலும் ஒரே அல்காரிதம் எல்லா கொஷினும் போட்டுடலாம். சரியா? ஸோ அப்ராக்சிமேஷனாக என்ன? ஃபஸ்ட்டு √36 என்னதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? 6ன்னு சொல்வீங்க. கரெக்டாக? சிமிலர்லி க்யூப் ரூட் ஆஃப் 27 என்னன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? 3ன்னு சொல்வீங்க. அதே மாதிரி க்யூப் 4th பவர் ஆஃப் 256 என்னன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? 4ன்னு சொல்கிறீங்க. சரியா? ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு டவுட் எதுவும் வரல. கரெக்டாக? இதுவே நான் வந்து கொஷனை வந்து ரூட் ஆஃப் 36.6 என்னன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? டெஃபினெட்லி 6ன்னு சொல்லிவிட்டு தெர் வில் பி பாயிண்ட்க்கு அப்புறம் ஏதோ சம் டெசிமல் வரும். ஓகே, 36 பாயிண்ட் சம்திங் வரும் அப்படின்னு நம்ம கேஷுவலாக சொல்லுவோம். கரெக்டாக? அதே மாதிரி 25 க்யூப் ரூட் என்ன வரும்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவோம்? இட் வில் பி சம்திங் லிட்டில் லெஸர் தேன் வாட் 3. சரியா? அதாவது 2.9 ஆர் சம்திங் வரும். சரியா? கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ 3யோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதே மாதிரி தான் 255 பவர் 1/4. ஸோ என்ன பண்ணுவோம்? 256ஓட பவர் 4 தெரியும். 4 சம்திங் கம்மியாக வரும், லைக் அப்படி சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த கேஸில் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா, உங்களால் அந்த சம்திங் வேல்யூவை அக்யூரேட்டாக கொண்டு வர முடியும். ஓகே, அக்யூரேட்டாக வெரி அக்யூரேட்டுன்னு சொல்ல முடியாது, 95% கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சம்திங்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜே உங்களால் சொல்ல முடியல. கரெக்டாக? பட் டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் 95% ஷோராக வந்து இதான் ஆன்சர் வரும்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். மொத்தமே ஒரு 4-5 டைப் கொஷின்ஸ் தான் இருக்குது. டக்குன்னு இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருவோம். நாளைக்கு வந்து நம்ம இதோட எக்ஸசைஸை பார்ப்போம். சரியா? இன்றைக்கி வந்து நான் இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிவிட்டு உங்களை எக்ஸசைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். ஓகே, நீங்கள் ஹானஸ்ட்டாக எக்ஸசைஸை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை எக்ஸசைஸை டவுட் வந்துச்சுன்னா நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஓகே, ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன அல்காரிதம். சரியா? நான் ஃபார்ம் பண்ண அல்காரிதம் இருக்குது. இதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் நம்ம வந்து சால்வ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து ஒரு 5 ஸ்டெப் இருக்குமா? ஓகே, இந்த 5 ஸ்டெப்பை ஸ்லோவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன். சரியா? இந்த ஸ்டெப்புக்கு நான் என்ன பேர் கொடுத்துருக்கேன்னா ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன். ஓகே, எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்? இந்த கொஷின் பாருங்கள். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? திஸ் ஃபங்க்ஷன், இந்த கொஷினில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ஆக்சுவலாக y = √36ன்னு சொல்லலாமா? கரெக்டாக? ஸோ கேன் ஐ ரைட் y = root of what? x. Can I write like this? So x is the domain. உங்களுக்கு வர ரேஞ்ச் என்னது? 6. சரியா? நான் என்ன பண்ணிக்கிறேன்? y = √x is the function here. ஓகே, அதே மாதிரி இந்த கொஷின் எடுத்தோம்னா என்ன ஃபங்க்ஷன் இருக்கும்? y = cube root of x 1/√3. கரெக்டாக? இந்த கொஷின் எடுத்தோம்னா y = x பவர் 1/4. ஓகே, ஸோ இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். சரியா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ட்டு நீங்கள் கரெக்டாக எழுதணும். சரியா? இன் டர்ம்ஸ் ஆஃப் y = f(x) நீங்கள் எழுதிட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் ஐடென்டிஃபைங் த ஃபங்க்ஷன். ஓகே, நல்லா புரிஞ்சிச்சா ஐடென்டிஃபை எப்படி பண்ணுவோன்ட்டு? ஸோ இது உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எழுதிக்கோங்க. அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன் ஃபைண்ட் த பர்ஃபெக்ட் எக்ஸ். ஓகே, அக்கார்டிங் டு த கொஷின். சரியா? கொஷனை பொறுத்து என்ன மாதிரி பர்ஃபெக்ட் எக்ஸ்ன்னு நம்ம எழுதணும். சரியா? என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இந்த இடத்துல பர்ஃபெக்ட் எக்ஸ் என்னவாக இருக்கும்? 6. இந்த இடத்துல பர்ஃபெக்ட் எக்ஸ் என்னவாக இருக்கும்? 3. சரியா? ஸோ என்ன கவனிக்கணும்னா, இந்த இடத்துல நம்ம 6ன்னு போட்டு இந்த இடத்துல 3 போட்டோம். இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். ஓகே, 6² = 36ன்னு சொன்னோம். இந்த இடத்துல என்ன பண்ணோம்? 3யோட க்யூப் எடுத்தோம். ஓகே, ஸோ கொஷனை பொறுத்து அது ஸ்கொயர் வருமா, க்யூப் வருமா, 4 வருமா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? பர்ஃபெக்ட் எக்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? 4 வரும். கரெக்டாக? ஸோ கொஷனை பொறுத்து
ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா, க்யூப் ரூட் எடுக்கணுமா, இல்லை பவர் 4 எடுக்கணுமா, இல்லை பவர் 5 எடுக்கணுமா, அது வந்து கொஷினை பொறுத்து டிபெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா, செகண்ட் கேஸ் என்ன சொன்னேன், அக்கார்டிங் டு த கொஷின் ஃபைண்ட் த பர்ஃபெக்ட் எக்ஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து வேலை இங்கே இருக்காது, நமக்கு வேலை இங்கே இருக்கும். சரியா, அக்கார்டிங் டு கொஷின் ஃபைண்ட் த பர்ஃபெக்ட் எக்ஸ்னால் என்ன சொல்வீங்க, இந்த கேஸை பார்க்கணும். 36.6 is not a perfect x, கரெக்டாக, பட் 36 is a perfect x which is nothing but 6. அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் எக்ஸ் வந்து என்னது, 6. இந்த கொஷினில் பர்ஃபெக்ட் எக்ஸ் என்னது, கேன் ஐ சே 2. சரியா, 27 வந்து இதோட பர்ஃபெக்ட் நியரஸ்ட்டு என்னென்னு பார்த்தா 27, அதாவது 3 க்யூப் பண்ணோம்னா என்ன வரும், 27 வரும். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் எக்ஸ் இஸ் 27. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் எக்ஸ் இஸ் வாட், ஐ மீன் பர்ஃபெக்ட் எக்ஸ் எழுதணும்ல. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் எக்ஸ் என்னது 3. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 6. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் எக்ஸ் இஸ் 4. சரியா, ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஐம் சாரிடா, சின்ன கரெக்ஷன், ரூட் ஆஃப் 35.6 இருக்குது. சரியா, கிளியராக புரிஞ்சுப்போம். இப்போ வந்து நம்ம பர்ஃபெக்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, பர்ஃபெக்ட் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா, இதுதான் உங்கள் கொஷின், ரூட் ஆஃப் 35.6 தான் கொஷின். சரியா, இந்த ரூட் ஆஃப் 35.6 என்னதுனாக்கா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஓகே, டெல்டா எக்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஸோ என்னென்னா, ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸு அது கூட டெல்டா எக்ஸை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இது வரப்போகுது. சரியா, இந்த கேஸில் பர்ஃபெக்ட் எக்ஸ் என்னது 36, டெல்டா எக்ஸ் என்னது -0.4 பண்ணோம்னா என்ன வருது, ரூட் ஆஃப் 35.6 வந்துடுச்சா. ஸோ அப்போ இந்த இடத்துல பர்ஃபெக்ட் எக்ஸ் என்னது 36, டெல்டா எக்ஸ் என்னது -0.4. சரியா, அது நீங்கள் நெகட்டிவ் சைன் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரியா, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக என்னென்னா, இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் க்யூப் இல்லை பவர் 4 எதுன்னு பார்க்கணும். சரியா, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னது, யூ ஷுட் அஸ்யூம் எக்ஸ் ஆஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர், either it is a square or it is a cube or anything. ஸோ இந்த இடத்துல 35.6க்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன, எக்ஸ் = 36ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ டெல்டா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா, டெல்டா எக்ஸோட வேல்யூ எப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு உங்களோட ஒரிஜினல் நம்பர். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்கள் ஒரிஜினல் நம்பர் என்ன 35.6 தான். ஸோ 35.6 ஈக்குவல் டு எக்ஸ் என்ன எடுத்தீங்க 36 ஈக்குவல் டு ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஓகே, ஸோ என்னாச்சு 35.6 மைனஸ் என்ன பண்ணிக்கிறேன் நான், எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரேன், என்ன வருது 36. அப்போ என்னாச்சு -0.4 வருதா, ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ். ஸோ டெல்டா எக்ஸோட வேல்யூ என்ன வந்துச்சு, கரெக்டாக -0.4ன்னு வந்துடுச்சு. சரியா, ஸோ உங்கள் வேல்யூ என்னென்னா பர்ஃபெக்ட் எக்ஸை மட்டும் கண்டுபிடிங்க. பர்ஃபெக்ட் எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு யுவர் ஒரிஜினல் நம்பர். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் கிவ்ஸ் யுவர் ஒரிஜினல் நம்பர். சரியா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், டெல்டா எக்ஸ் வேல்யூ வித் சைன் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ திருப்பி இந்த செகண்ட் ஸ்டெப் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஐடென்டிஃபை த பர்ஃபெக்ட் எக்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட் எக்ஸ்னால் உங்கள் கொஷினை பொறுத்து, இப்போ இந்த இடத்துல 255 இருக்குன்னா பர்ஃபெக்ட் எக்ஸ் என்னவாக இருக்கும் 256 தான் இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 256 போட்டுருவீங்க. டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும், ஒரிஜினல் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரிஜினல் நம்பர் உங்களுக்கு தெரியும் 255, டெல்டா எக்ஸ் ஐ மீன் எக்ஸும் உங்களுக்கு தெரியும் 256. ஸோ 255 மைனஸ் 256 பண்ணோம்னா வி கெட் -1. கரெக்டாக, ஸோ இந்த இடத்துல -1 தான் என்னது டெல்டா எக்ஸ். சரியா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸை கண்டுபிடிச்சா கையோடு என்ன பண்ணிடுவீங்க, டெல்டா எக்ஸை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருவீங்க. சரியா, செகண்ட் ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சா, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்னும் கிளியராக புரியும். இப்போ வரைக்கும் புரிஞ்சா. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ ஒரு புது ஃபார்முலா. ஓகே, என்னென்னா டெல்டா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அதாவது டெல்டா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் டெல்டா ஒய் ஐ மீன் டெல்டா எக்ஸ். இதுதான் உங்களோட ஃபார்முலா. எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்னால் ஆப்வியஸ் என்னது உங்களோட ஒரிஜினல் நம்பர். கரெக்டாக, எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்னால் உங்கள் ஒரிஜினல் நம்பர். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்னால் என்னது எஃப் ஆஃப் 36.6 அந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்.
எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னது பர்ஃபெக்ட் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் 36 கரெக்டாக. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்கள். எஃப் ஆஃப் 36.6 என்னது ரூட் ஆஃப் 36.6. ஓகே, சிமிலர்லி எஃப் ஆஃப் 36 என்னது ரூட் ஆஃப் 36. ஓகே, இப்போ இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் கிடைக்கிது நமக்கு? சி என்ன பண்ணிடலாம், டெல்டா ஒய் ஈக்குவல் டு ரூட் 36.6 மைனஸ் ரூட் 36. உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இதுதான் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ என்ன பண்ணுங்கள், இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ டெல்டா ஒய் ப்ளஸ் 6, இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். ஓகே, தேர்ட் ஸ்டெப் திருப்பி சொல்கிறேன். சி ஒரு சின்ன ஃபார்முலா வருது, டெல்டா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு இந்த வேரியபிள் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது இந்த வேரியபிள் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடில் கொண்டு போனால் ஃபைனலாக உங்கள் கையில் என்ன இருக்கும்னா 36.6 ஈக்குவல் டு டெல்டா ஒய் ப்ளஸ் 6ன்னு வரும். சரியா? ஸோ உங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ ஈக்குவல் டு டெல்டா ஒய் ப்ளஸ் 6. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல டெல்டா ஒய்யோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபைனலாக உங்கள் ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ டெல்டா ஒய் இப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. என்னென்னா சிம்பிள் தான், டெல்டா ஒய் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஓகே, டெல்டா ஒய் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு டெல்டா எக்ஸ். சரியா? இதுதான் உங்கள் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு dy by dx எடுக்க தெரியும்ல. dy by dx என்ன ஃபங்க்ஷன்? என்ன சொன்னேன், ரூட் எக்ஸ் தான் ஃபங்க்ஷன். dy by dx என்னது, டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ரூட் எக்ஸ் பண்ணோம்னா என்ன வரும், 1/2 ரூட் எக்ஸ் வரும். சரியா? டெல்டா எக்ஸு கண்டுபிடிச்ச வேல்யூ 0.6 இங்கே வந்துடும். ஓகே, ஸோ 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஓகே, எக்ஸோட வேல்யூ என்ன அசியூம் பண்ணிங்க, எக்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அசியூம் பண்ணிங்களா இந்த கேஸில் 36. சரியா? ரூட் 36 என்னது, we can directly write it as 6. சரியா? ஸோ அதனால் இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணால் என்ன ஆகுது, 1/2 into 6 into 0.6. கரெக்டாக? ஸோ ஃபைனலி யூ கெட் 1/20, வேர் இது இன்னும் சால்வ் பண்ணால் we get delta y equal to what, 0.05. ஓகே, ஸோ இப்போ கிடச்ச டெல்டா வேல்யூவை கொண்டு போய் அகெயின் நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா we will get the final answer. ஓகே, ஃபைனலாக என்ன கிடைக்கும், 6 + 0.05 equal to 6.05. புரியுதா? இதுதான் வந்து அல்காரிதம் ஃபார் சால்விங் த அப்ராக்சிமேஷன் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நீட் டு ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன். செகண்ட் என்ன பண்ணோம், எக்ஸோட வேல்யூ கொண்டு வரணும், விச் இஸ் நத்திங் பட் பர்ஃபெக்ட் நம்பர். அது ஸ்கொயராக க்யூபாக என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது வந்து பர்ஃபெக்ட் நம்பராக இருக்கணும். அது வச்சே நம்ம டெல்டா எக்ஸும் கண்டுபிடிச்சிருவோம் கையோட. சரியா? தேர்ட் ஸ்டெப் என்ன, டெல்டா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு. அதில் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி டெல்டா ஒய் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்ன்ற ஃபார்மெட்டில் கொண்டு வருவோம். இப்போ நம்ம டார்கெட் என்ன, we want to find delta y equal to dy by dx into delta x. just substitution தான் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபிஃப்த் ஸ்டெப்பில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிடும். சரியா? இந்த 5 அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் எக்ஸசைஸ் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ ஒரு கொஷின் போட்டு பார்ப்போமா? ஸோ இங்கே கொஷின் என்னென்னா 25 whole power 1/3. ஓகே, இதுதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னால், ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் என்னது, y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3. கரெக்டாக? y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3, இதுதான் உங்கள் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணியாச்சா? அடுத்து என்ன சொன்னால், பர்ஃபெக்ட் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த இடத்துல பர்ஃபெக்ட் நம்பர் என்னது, பர்ஃபெக்ட் க்யூப். ஏன்னா 1/3 இருக்குல்ல. ஸோ பர்ஃபெக்ட் க்யூப்னா என்னது, 25க்கு பக்கத்தில் என்ன க்யூப் இருக்குது பர்ஃபெக்டாக, 27. ஓகே, ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், I found that perfect cube is x which is equal to 27. ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரிஜினல் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். கரெக்டாக? ஸோ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 25 மைனஸ் நீங்கள் அசியூம் பண்ண எக்ஸ் 27. ஸோ யூ வில் கெட் -2. புரியுதா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்ட் க்யூப் வந்து 27, delta x equal to 25 minus 27. So I get delta x equal to -2. சைன் ரொம்ப முக்கியம். ஓகே, டெல்டா எக்ஸோட சைனில் தப்பு பண்ணிங்கன்னா டோட்டலாக ஆன்சர் தப்பாயிடும். ஸோ உங்களோட செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சு. தேர்ட் ஸ்டெப் என்ன சொன்னால், டெல்டா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், உங்கள் ஒரிஜினல் கொஷின் 25 whole power 1/3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னது, 27ஓட க்யூப் ரூட்.
ஓகே ஈக்குவல் டு டெல்டா ஒய். அப்போ உங்கள் கொஷனில் இருக்க ஆன்சர் வேணும்னா என்ன பண்ணணும், டெல்டா ஒய் கூட 27/1/3 ஆட் பண்ணணும். அப்படி பண்ண என்ன வரும், டெல்டா ஒய் ப்ளஸ் 3ன்னு வருமா? புரியுதா? ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு போகணும். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன சொன்னேன்? ஃபோர்த் ஸ்டெப் இஸ் need to find delta y. Delta y equal to dy by dx into delta x. கரெக்டா? ஸோ என்ன பண்ணணும், dy by dx into delta y பண்ணணுமா? ஸோ dy by dx பண்ணால் எனக்கு என்ன வரும், க்யூப் ரூட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் I get 1/3 into x power minus 2/3 into delta x. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும், எனக்கு இந்த க்யூபை நான் வந்து கீழே கொண்டு போயிடுறேன். சரியா? 1/3 into 1/x power 2/3 into delta x. ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியும், எக்ஸோட வேல்யூ தெரியும். எக்ஸோட வேல்யூ என்னது, இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 27 கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? டெல்டா எக்ஸோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஓகே, அது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். ஓகே, டெல்டா எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. எங்கள் டெல்டா எக்ஸஸ் -2. கரெக்டாக? ஸோ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனலி இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட், டெல்டா ஒய் ஈக்குவல் டு -0.07ன்னு கிடைக்கும். சரியா? இதை ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா டெல்டா ஒய் ஈக்குவல் டு -0.07 கிடைக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணணும், இந்த -0.07 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் அந்த இதுக்கு முன்னாடி போட்ட ஈக்குவேஷனில். அப்போ 25/1/3 ஈக்குவல் டு 3 minus 0.007. ஓகே, ஐ மீன் 0.07, which is nothing but 2.93. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த வே டு சால்வ் த கொஷன். ஓகே, ஸோ இந்த கொஷின் போடும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. என்னென்னா, இந்த மாதிரி நீங்களும் வந்து யோசித்து பார்க்கணும். 25 க்யூப் ரூட் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்கள் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன, 27. சரியா? அப்போ நீங்கள் 27xன்னு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 27ஓட க்யூப் ரூட் என்னது, 3. ஓகே, ஸோ டெல்டா ஒய், ஐ மீன் ஆக்சுவலாக 3 மைனஸ் டெல்டா ஒய்ன்னு தானே வந்திருக்கணும் இந்த இடத்துல. கரெக்டாக? பட் ஆனால் நமக்கு வந்து என்ன வந்துச்சு, 3 + டெல்டா ஒய்ன்னு வந்துச்சா? ஸோ நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன். என்னடா இது 25/1/3 ஈக்குவல் டு 3 மைனஸ் 3யோட கம்மியான நம்பர் தானே ஒன்று வரும், டெல்டா ஒய் ப்ளஸ் 3 ஏன் வருது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சதுக்கப்புறம் தெரியுது, டெல்டா ஒய்யோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? டெல்டா ஒய் கேன் பி ஐதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். கரெக்டாக? ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணால் தான் டெல்டா ஒய் என்னதுன்னு எக்ஸாக்டாக தெரியும். சரியா? இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கும் வர டவுட்டை வந்து கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி புரிஞ்சுக்க பாருங்கள். ஓகே, ஸோ இதில் இன்னும் ஒரு கொஷின் போட்டு பார்ப்போம், கிளியராக ஆகிடும். ஓகே, ஸோ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, கொஷின் என்ன, 255 whole power 1/4. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன். ஸோ நான் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். என்னது, y equal to x power 1/4. இதான் நான் ஐடென்டிஃபை பண்ண ஃபங்க்ஷன். செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், பர்ஃபெக்ட் நம்பர் எடுக்கணும். இந்த இடத்துல பர்ஃபெக்ட் நம்பர் வில் பி க்யூப் 1/4, அதாவது 4th பவர் ஆஃப், எப்படி சொல்வது, குவாட்ரட்டிக்னு சொல்லலாமா? ஸோ பவர் 1/4 வரணும். சரி, அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது, 256 தான். கரெக்டாக? ஸோ லெட் மீ டேக் x equal to 256. ஒன்ஸ் x தெரிஞ்சுன்னா we should try to find delta x also. அப்போ என்ன பண்ணணும், ஒரிஜினல் நம்பர் equal to 256 ப்ளஸ் டெல்டா எக்ஸ்ன்னு வருமா? ஸோ இந்த ஒரிஜினல் நம்பர் கூட 256 மைனஸ் பண்ணால் பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா பார்க்கணும். 255 minus 256 இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். அப்போ டெல்டா எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க, -1. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, ஸ்டெப் 3, டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும். டெல்டா ஒய் ஈக்குவல் டு நான் என்ன சொல்லியிருக்கேன், f of x plus delta x minus f of x. ஓகே, ஸோ f of x plus delta x னா என்னது, f of 255 minus f of x னா என்னது, f of 256. சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த வேல்யூ தான் வேணும். சரியா? கீப்பிங் திஸ் வேல்யூ அண்ட் மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனால் we will get 255 power 1/4 equal to delta y plus 4. புரியுதா இந்த ஸ்டெப்பு? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னது, டெல்டா ஒய் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். டெல்டா ஒய் ஈக்குவல் டு என்னது, dy by dx into delta x.
சரியா? dy by dx கண்டுபிடிக்கிறது ஈஸியாக 1/4 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/4 மைனஸ் 1 அப்படி சால்வ் பண்ணோம்னா 1/4 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 3/4ன்னு வருமா? ஓகே, அண்ட் டெல்டா எக்ஸோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை இன்னும் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். 1/4 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/4ன்னு போடலாமா? உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன தெரியும்? 256ன்னு நம்ம அசியூம் பண்ணோம். சரியா? 256 பவர் 1/4 என்னது? 256 பவர் 1/4 ஒன்றும் இல்லைடா, இந்த 3/4 நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1/4 மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டேன். என்ன வரும்? 256 பவர் 1/4 இஸ் 4. அதுக்கப்புறம் பாக்கி என்ன இருக்குது? க்யூப் இருக்குது. ஸோ 4 க்யூப் பண்ணனா எனக்கு ஃபைனலாக முடிஞ்சிடும். சரி, அதை இங்கே சால்வ் பண்ணி 4 இன்ட்டு 4 க்யூப் இந்த இடத்துல -1 டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு -1 நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கரெக்டாக? இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -1/256. அப்பாடி எவ்வளோ பெரிய நம்பரு! 0.000 இன்ட்டு 3ன்னு வரும் சம்திங். ஓகே, மைனஸ் வரும். ஓகே, ஸோ மைனஸ் ஆஃப் இந்த இடத்துல மைனஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் 0.0003 வரும். சரியா? ஃபைனலாக என்ன பண்ணணும்? 4 மைனஸ் உங்களோட அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 4 மைனஸ் 0.003 பண்ணோம்னா ஃபைனலி யூ கெட் த அப்ராக்சிமேட் வேல்யூ as 3.997. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சா? என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன். செகண்ட் ஸ்டெப் என்ன? பர்ஃபெக்ட் நம்பர் எடுக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்ன? டெல்டா ஒய் எடுக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன? டெல்டா எக்ஸ் எடுக்கணும், டெல்டா ஒய் எடுக்கணும், அதோட ஈக்குவேஷன் கொண்டு வரணும், டெல்டா ஒய்யோட ஈக்குவேஷன் கொண்டு வரணும், கொண்டு வந்து அதை சால்வ் பண்ணி எக்ஸாக்ட் டெல்டா ஒய்யோட வேல்யூ எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா ஃபைனலி நமக்கு ஒரு டெல்டா ஒய்யோட வேல்யூ வருது. அதை கொண்டு போய் we will just substitute here and finally we get the answer. Okay, this is the way to solve this. சரியா? இதில் அடுத்து இன்னும் ஒரு 2 டைப் கொஷின்ஸ் இருக்குது, அதையும் என்னென்னு பார்த்துருவோம். சரியா? சி f of x equal to x³ minus 7x² plus 15. சரியா? கேட்டுட்டு f of 5.001 என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட இந்த கொஷனை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? சால்வ் பண்ணிடுவீங்க. ஆனால் சால்வ் பண்ணி ஒரு 10 minutes to 15 minutes எடுப்பீங்க. சரியா? இப்போ நீங்கள் ஆனால் டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இதே கொஷனை 2 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ எதுவுமே தெரியாதவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க? சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுவாங்க. எக்ஸாமினர் என்ன பண்ணுவார்? ஆன்சருக்கு கரெக்டுன்னு போட்டு மார்க் போட்டுருவார். அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரியும் எதுக்காக இந்த கொஷின் கொடுத்தாங்கன்னு தெரியும். உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் தெரியுதா இல்லையான்றதுக்காக இந்த கொஷின் கொடுக்கல. கரெக்டாக? அவங்களுக்கு தெரியும் இந்த கொஷின் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் தெரியுதான்னு செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் மட்டும் போட்டு கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அது வந்து டோட்டலாக தப்புன்னு போட்டு 0 மார்க் போட்டுருவாங்க. சரியா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம்னா அதே லாகரிதம் தான், அல்காரிதம் தான்டா. சரியா? என்னது? ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் சொன்னேன். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை மிச்சமாகிடுச்சு. ஃபங்க்ஷன் இஸ் ஆல்ரெடி கிவன். ஓகே, ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. y ஈக்குவல் டு x³ minus 7x² plus 15. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களே பண்ணி கொடுத்தாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? டிட்டர்மைன் த பர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, அதுவும் உங்களுக்கு வேலையே கிடையாது. இந்த மாதிரி கொஷனில் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் நம்பரும் உங்களுக்கு அவங்க கொஷன்லேயே கொடுத்துருவாங்க. என்னது? x ஈக்குவல் டு 5. பார்த்தாலே தெரியுது 5.001னா பர்ஃபெக்ட் நம்பர் இது 5. ஓகே, x ஈக்குவல் டு 5 தான் உங்கள் பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ டெல்டா எக்ஸ்க்கு வேணும்னா என்ன பண்ணணும்? ஒரிஜினல் நம்பர் ஈக்குவல் டு வாட்? எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். கரெக்டாக? அப்போ அதை டெல்டா எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? ஒரிஜினல் நம்பர் மைனஸ் த பர்ஃபெக்ட் நம்பர் பண்ணோம்னா டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0.001ன்னு வரும். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சு. தேர்ட் ஸ்டெப் என்ன சொன்னால் we need to find delta y. Delta y equal to another f of x plus delta y, f of x plus delta x minus f of x. அதாவது f of 5.001 minus f of 5. ஓகே, இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன? உங்களுக்கு இதை தானே கண்டுபிடிக்கணும். கொஷின் அதானே கேட்டிருந்தாங்க. ஸோ 5.001 ஈக்குவல் டு டெல்டா ஒய் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய். ஓகே, அவ்வளோதானே, கொஷினே முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை, அதே மாதிரி டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறதும் பெரிய கஷ்டம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கிறேன். சரி, எங்கெல்லாம் 5x இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? நான் 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் 5 வில் பி சால்வ் பண்ணுன்னா -35 கிடைக்கும். புரியுதா?
இங்கெல்லாம் வந்து எக்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணால் -35. சரியா, ஒரு பார்ட் ஓவர். அடுத்து டெல்டா ஒய்யோட ஃபார்முலா என்ன? dy/dx ஆஃப் டெல்டா எக்ஸ். இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. கரெக்டாக? ஸோ ஒய்ன்ற ஃபங்க்ஷன் என்னது? இது. சரியா? ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3x² - 4x இன்ட்டு டெல்டா எக்ஸ் கிடைக்குமா? இப்போ அகெயின் எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், என்னது? 5. ஓகே, சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் டெல்டா எக்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 0.001 போட்டோம்னா என்ன வரும்னா 75 - 70 இன்ட்டு 0.001 வரும். ஸோ டெல்டா ஒய் இஸ் நத்திங் பட் 0.005. ஓகே, ஸோ ஒன்ஸ் டெல்டா ஒய் கிடச்சிட்டா என்ன பண்ணிக்கலாம்? we will directly go to this part and just substitute the value. and substitute பண்ணிங்கன்னா சைனோட கரெக்டாக substitute பண்ணிங்கன்னா we will get f of 5.001 equal to what? -34.99 into 5. இதுதான் உங்களோட approximate value. புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? see next question பாருங்கள். find the approximate change in volume. okay, v of a cube of side x meter caused by increasing side by 2%. okay, இது வந்து அடுத்த type of question. find the approximate change in volume. okay, v of a cube of side x meter caused by increasing side by 2%. சரியா, 2% சைடு இன்க்ரீஸ் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ இந்த மாதிரி கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும்னா கொஞ்சம் அந்த ஸ்டெப்பில் பாதி ஸ்டெப்பு இங்கே ஃபாலோ பண்ணணும். சரியா, ஸோ வால்யூம் ஆஃப் அ க்யூப் என்னது? v = x cube. கரெக்டாக? அதே மாதிரி சேஞ்ச் இன் வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், டெல்டா v தான் கண்டுபிடிக்கணும். சரியா, இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், y = x cube மாதிரி இருக்கா? இந்த இடத்துல y தான் உங்கள் வேரியபிள் v. கரெக்டாக? எக்ஸ்ன்றது உங்களோட டொமைன். ஸோ நான் என்ன எழுதிக்கிறேன், உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஈக்குவேஷன் தெரியும்? டெல்டா y = dy/dx. ஸோ டெல்டா y = என்ன தெரியும்? dy/dx இன்ட்டு டெல்டா எக்ஸ்ன்னு தெரியுமா? ஸோ இந்த டெல்டா y இஸ் நத்திங் பட் டெல்டா v ஹியர். ஓகே, சேஞ்ச் இன் வால்யூம் தானே உங்கள் டோட்டல் குவான்டிட்டி. ஸோ டெல்டா v இன்ட்டு dv/dx இன்ட்டு டெல்டா எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்கிறேன். அவ்வளோதான். இது சின்ன ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்டா ஒய்யை டெல்டா v இன்ட்டு dv/dx இன்ட்டு டெல்டா எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் தான். dv/dx பண்ணால் என்ன வரும்? dv/dx பண்ணால் 3 × x² வருமா? கரெக்டாக? நெக்ஸ்ட்டு டெல்டா எக்ஸோட வேல்யூ என்னது? இது பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது. கொஸ்டினில் டேரெக்டாக இன்க்ரீஸ் சைட் பை 2% சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் 0.002 தானே வரும் டெல்டா எக்ஸோட வேல்யூ. ஐ மீன் 0.02 தானே வரும். ஸோ இதை வந்து நீங்கள் லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட்டும் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா என்ன வரும்? டெல்டா v = 0.06 x² வரும். சில பேருக்கு இதில் டிஃபிகல்ட்டி இருக்கும். சரியா, அப்போ அவங்களாம் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா let x be the length. ஓகே, let x be the length. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க? 2% இன்க்ரீஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2/100 போடலாமா? அதாவது உங்கள் டோட்டல் லென்த் என்னது? இப்போ நியூ லென்த் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 2/100 which is nothing but 1.02 into xன்னு போடலாமா? ஓகே, இது என்னது? உங்களோட கரண்ட் வால்யூம். ஓகே, உங்கள் ஒரிஜினல் வால்யூம் மைனஸ் கரண்ட் வால்யூம் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து டெல்டா எக்ஸ் வரும். சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன்? டெல்டா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? உங்கள் ஒரிஜினல் வால்யூம். ஓகே, இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் என்னது? ஒரிஜினல் வால்யூம் என்னது? திஸ் திங். ஃபைனல் வால்யூம் என்னது? 1. கரெக்டாக? ஃபைனல் வால்யூம் இஸ் கோயிங் டு பி 1. ஸோ அதை 1.02 மைனஸ் எக்ஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 0.02 எக்ஸ்ன்னு வருது. சரியா, ஸோ நீங்கள் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக அப்ளிகேஷன் மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, ஒருவேளை இந்த இடத்துல டிக்ரீஸ் பை 2% வந்தாக்கா இந்த இடத்துல என்ன எடுத்திருப்பீங்க? -0.002ன்னு எடுத்திருப்பீங்க. சரியா, ஸோ அந்தமாதிரி கொஷினை பொறுத்து இது வந்து இதுவும் வேரி ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். சப்ஸ்டியூட் பண்ணாக்கா 3x² × 0.002x பண்ணோம்னாக்கா 0.02 பண்ணோம்னா டெல்டா v = 0.06 into x². சரியா, இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் கொஷின். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல் எக்ஸசைஸுமே நமக்கு இருக்க போகுது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி கிளாஸை நம்ம இதோடையே முடிச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி உட்காந்து கிளாஸை சீக்கிரமாக முடிச்சிருக்கேன், 30 minutes நியர்லி முடிச்சிருக்கேன். சரியா, டைம் வேஸ்ட் பண்ணாமல்
நான் சீக்கிரம் முடிச்சதுக்கு காரணமே நீங்கள் இந்த கொஷின் அண்ட் சாப்டர் சால்வ் பண்ணுறதுக்குன்னா நீங்களே இந்த கொஷினை வந்து போடணுன்றது தான். சரியா? ஏன்னா இது ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்களே வந்து போட தெரிஞ்சிருக்கணும். சரியா? கண்டிப்பாக உங்களால் போட முடியணும். ஓகே, ஒரு வேளை உங்களால் போட முடியலன்னா நாளைக்கு நான் அகெயின் வந்து எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். பட் பி ஹானஸ்ட், ட்ரை டு ஃபினிஷ் த எக்ஸசைஸ் டுடே இட் செல்ஃப். அதனால தான் நான் வீடியோவை சீக்கிரமாக முடிக்கிறேன். ஓகே, கம்ப்ளீட்டாக எக்ஸசைஸை போட்டு முடிச்சுட்டு டவுட்டை இல்லை போட்டு முடித்தாலும் நாளைக்கு நான் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறேன். நான் எப்படி சால்வ் பண்ணுறத நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் பை.